வணக்கம். உலகில் ஒவ்வொரு பொருளும் இத்தனை மணி நேரம் இத்தனை நாள் மட்டுமே சிறப்பாக இயங்க முடியும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அதுபோல் மனிதன் வாழ்நாள் கணக்கு என்று இறைவன் தீர்மானித்தது 120 வருடங்கள். ஐம்பூத சக்திகளின் தொகுப்பே மனித உடல். நெருப்பு சக்தி, இருதயம், இரத்தத்தை உள்வாங்கி மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பும் சக்தி படைத்தது இருதயம் எனும் பம்ப். இரத்தத்தை விரைவாக அனுப்பும் நெகிழ்திறன் கொண்ட இந்த பம்ப் 40 வயதில் பலவீனம் அடைகிறது. இதனால் மற்ற உறுப்புகளுக்கு இரத்தம் பாயும் வேகம் குறைகிறது. நிலசக்தி, வயிறு. குடலுக்கு 55 வயது வரைதான் முழு ஆரோக்கியம் இருக்கும். அப்போது குடல், கல்லீரல், சிறுகுடல், இரைப்பையில் ஜீரணத்துக்கான நொதி நீர் சுரப்பது குறைய ஆரம்பிக்கிறது. இதனால் அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் தலைகாட்டுகின்றது. காற்று சக்தி, நுரையீரல். 20 வயது வரை முழுவீச்சில் இயங்கும். அதன் பின்பு இடுப்பு எலும்பு பகுதி நெருக்கிக் கொள்ள நுரையீரல் சக்தி குறைந்து மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும் அளவு குறைகிறது. 40 வயதிற்கு மேல் சில அடி தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குகின்றது. நீர் சக்தி, சிறுநீர் பை, சிறுநீரகம். பொதுவாக நமது சிறுநீரகங்கள் 40 வயதையொட்டி மூப்படைய துவங்குகிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி பிரிக்கும் வேலையை இதன் நெப்ரான்ஸ் என்றும் திசுக்கள் 50 வயதில் வலுவிழக்க துவங்குகின்றது. 30 வயதில் 2 கப் சிறுநீர் தேக்கி வைக்கும் அளவுக்கு கொள்ளளவில் இருக்கும். இது 65 வயதில் 1 கப் தான் தேங்கும் அளவு சுருங்கி விடுகிறது. கல்லீரல் சக்தி, மரம். இந்த ஒரு உறுப்பு மட்டும்தான் 70 வயது வரை அருமையான இயக்கத்துடன் இயங்குகிறது. இரவு தூக்கம் கெட்டாலோ குடி போன்ற பழக்கம் இருந்தாலோ இதனுடைய பலம் குறைய ஆரம்பிக்கிறது. ஆக நம் உடலில் உறுப்புகள் மட்டுமே நாம் 120 வருடங்கள் வாழ வழி செய்கிறது. அந்த உறுப்புகளை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்வது நம் கடமை. நம் நலம் நம் கையில்.